தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி. கேரள அரசு இதுவரை கட்டியுள்ள திட்டமிட்டுள்ள தடுப்பணைகளின் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்ட காவிரி தீர்ப்பாயத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படி உரிய முன் அனுமதியை கேரள அரசு பெற்றிருக்கிறதா என்பது குறித்தும், அதே போல பாம்பாறு துணைப்படுகையில கேரள அரசு இதுவரை கட்டியிருக்கக்கூடிய மற்றும் கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய தடுப்பணைகளுடைய விவரங்கள் குறித்த ஒரு விரிவான அறிக்கையை பசுமை தீர்ப்பாயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதிபதிகள் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அமராவதி துணைப்படுகையினுடைய ஒரு பகுதியாகத்தான் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு கட்டி வரக்கூடிய இந்த தடுப்பணை கட்டுமானம் குறித்து தொடர்ந்து நாளிதழ் ஊடகங்களில் வெளியான செய்திகளுடைய அடிப்படையிலேயே தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்துடைய நீதிபதி, அந்த நீதித்துறை உறுப்பினராக இருக்கக்கூடிய புஷ்பா சத்யநாராயணன் கொண்ட அமர்வு தாமாகவே இந்த வழக்கை விசாரிப்பதற்காக விசாரணைக்கு எடுத்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில கேரள அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவிரி தீர்ப்பாயத்தால் கேரள அரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிய பங்கான 3 டிஎம்சி தண்ணீரை சேமித்து வைப்பதற்காகத்தான் இந்த சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டப்படுகிறது என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தமிழக வழக்கறிஞர் தெரிவிக்கும் போது தடுப்பணை கட்டக்கூடிய விவரத்தையே தமிழ்நாடு அரசுக்கு கேரளா தெரிவிக்கவில்லை, அவர்கள் 3 டிஎம்சி நீரை தான் எடுப்பார்கள் என்று எப்படி நம்புவது என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை தமிழ்நாடு வழக்கறிஞர் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கினுடைய 2 வாதங்களையும் கேட்டிருந்த தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணன் இந்த வழக்கினுடைய இது தொடர்பாக உரிய பதில் மனுவை கேரள அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.